திருவண்ணாமலையில் நெல்கிடங்கு இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நீரில் நனைந்து வீணாகி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் இன்று திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்தது. இதனால் போலூர் மற்றும் பால்வர் வார்த்து வென்றான் வேளாண்மை விற்பனை கூடங்களில் வைக்கப்பட்டிருந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து வீணானது. தங்களது நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க கிடங்குகள் இல்லை என்பதால் இந்த அவலம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே முறையாக சேமிப்பு கிடங்குகள் அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலூரை பகுதி சார்ந்திருக்கின்ற நான் வேளாண்மை நெல் கூடம் அமைத்து தருமாறு மிக தாழ்மையுடனும் வேண்டுதலோடும் தமிழக அரசை வலியுறுத்தி இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று இரவு பெய்த மழையால் என்னுடைய நெல் மூட்டைகள் எல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அந்த நெல் மூட்டைகளை என்னால் விற்கவோ எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது எங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டம்லாம் பட்டுட்டு நெல் இறக்கி வைக்கிறோம். எங்களுடைய நெல் மூட்டையெல்லாம் நைட்டு பெய்ஞ்ச மழையால் பாதிப்பு அடைஞ்சிருச்சு. எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நெல் குடோன் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்.